கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்கள். அவர் கூட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ச்சியாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்மக்கிட்ட கொடுங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு விஜய் அவர்களோட பிறந்தநாளை ஒட்டி ஸ்கூல் பள்ளிகளில் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் படத்தில் நடிச்சிருக்க பாட்டெல்லாம் பாடி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சர்ச்சையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேவலம், அசிங்கம், அவமானம், வேற எப்படி பார்க்குறது? பள்ளி குழந்தைகள் மத்தியில் அரசியல் பேசவே கூடாது. எந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்தையும் அவங்க கிட்ட கொண்டு போய் திணிக்கவே கூடாது. ஆனால் தாவேகாவை சேர்ந்தவர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து குழந்தைகள் மத்தியில் விஜயோட படத்தை கொண்டு போய் மாற்றதா இருக்கட்டும், தாவேகாவோட அரசியலை பேசுறதா இருக்கட்டும். தாவேகாவிற்கு அரசியல் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. ஒரு பித்துக்குளித்தனமான ஒரு அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலை கொண்டு போய் மாணவர்கள் மத்தியில் திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட பெரும் கொடுமை, பள்ளியில சினிமா பாடலை மனப்பாடம் பண்ணி பாட வைக்கிறாங்க, அதுவும் அரசு பள்ளியில. இது யார் செஞ்ச வேலை? அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் யாரு? அந்த பள்ளியோட வகுப்பு ஆசிரியர் யாரு? யாரை கேட்டு மாணவர்கள் இந்த சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க? அது என்ன தமிழ்தாய் வாழ்த்தா, தேசிய கீதமா, இல்லைன்னா பாரதியார் பாடலா, அகநானூரா, புறநானூரா, திருவாசகமா? என்னது என்னது? பீஸ்ட் படத்துல இருந்து வந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குதான் பிள்ளைகளை பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்களா? இதுதான் பள்ளி கல்வித்துறையை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நிர்வாகம் செய்யற லட்சணமா? புகைப்படம் மாட்ட போனவரை நாங்க கட்சி விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்ல. இப்போ பள்ளி மாணவர்களை சினிமா பாடலை பாட வச்ச ஆசிரியர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எதுக்கு பள்ளி மாணவர்கள் கிட்ட உங்க அரசியலை கொண்டு போய் திணிக்கிறீங்க? இதெல்லாம் திட்டம் போட்டு தான் செய்யறது. ஏன்னா சின்ன பசங்களை மேனிபுலேட் பண்ணி அவங்கள அடம்பிடிக்க சொல்லி ஓட்டு வாங்கின கூட்டம் தானே இது. அவங்க இதுவும் செய்வாங்க, இதுக்கு மேலேயும் செய்வாங்க. இப்போ ஒரு தடவை அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. மக்கள் இந்த 40 நாள் ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிறத நம்மால உணர முடியுது. நான் வேணா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். தூய்மை பணியாளர்கள் மறுபடியும் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறாங்க. எதுக்கு? எங்களை தனியாருக்கு ஒப்படைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் போராட்ட களத்திற்கு வந்தாங்க. கடந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் சென்னையில் குறிப்பிட்ட ஜோன்களை மட்டுமே தனியார் ராம்கி நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நின்று போராடினாங்களா இல்லையா? மழை வெயில்னு அவங்க எதையுமே பார்க்கல. ரிப்பன் பில்டிங் வாசல்ல இருந்து அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க போராட்டத்திற்கு திமுக அரசு செவி சாய்க்கவே இல்லை. அன்னைக்குதான் முதலமைச்சர் கூலி படத்தை பார்த்தாரு. யாரையோ வச்சு வழக்கு போட சொல்லி நீதிமன்றம் இவங்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த உடனே அந்த தீர்ப்பையே காரணம் காட்டி ராத்திரியோட ராத்திரியா காவல்துறையை வச்சு அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. அதன் பிறகும் கூட தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தவே இல்லை. பல்வேறு வடிவங்கள்ல தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஒரு கட்டத்துல கூவம் ஆத்துல சாக்கடையில இறங்கி போராடினாங்க. அதனால ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவர் இறந்தே போயிட்டார். ஏதோ ஒரு விதங்கள்ல அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. தேர்தல் நடந்து முடிஞ்சு புதிய அரசு, தாவேகா அரசு அமைஞ்ச உடனே அந்த மக்கள் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. சரி, இவங்க நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த மக்கள் போராடி கொண்டு இருந்த போது விஜய் போராடும் மக்களை பனையூருக்கு வர வச்சு சந்திச்சாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு உங்களுடைய போராட்டத்திற்கு நான் முழுமையான ஆதரவு தரேன் அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்பி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆட்சிக்கு வந்தவர் திமுக செஞ்சதை விட ஒரு படி மேல போய் செய்யறாரு. திமுகவாச்சும் சென்னையில குறிப்பிட்ட ஜோன்கள்ல வேலை செய்யற தூய்மை பணியாளர்களை மட்டும்தான் ராம்கி அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க முயற்சி பண்ணாங்க. இவர் என்ன தெரியுமா பண்றாரு? சேலம், மதுரை, தூத்துக்குடி, வேலூர், தாம்பரம், காஞ்சிபுரம் இந்த மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை ஒட்டு மொத்தமா தனியாருக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறாரு. இதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. போராட்ட காலத்துல பேசுற மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க வந்தா இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு நினைச்சுதானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்படி நீங்களும் ஏமாத்துறீங்களே,
எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சதுனால தான் திமுக தோத்து போச்சு, உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆக மக்கள் மத்தியில இப்பவே கொஞ்சம் அதிருப்தி பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி ஈடுகட்டணும்? மறுபடியும் பழைய டெக்னிக்கை கையில எடு. பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க மத்தியில விஜய் படத்தை கொண்டு போய் வை, நம்ம அரசியலை பேசு, விஜயோட சினிமா பாட்டை எல்லாம் மனப்பாடம் பண்ணி பாட வை, விஜய் தான் வேணும்னு கேளு. பாட புத்தகத்துல இருக்கிற பாடலை மனப்பாடம் பண்ணி பாடுறதை விட சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணி பாடுறது ஈஸியா இருக்கும்ல, ஜாலியா இருக்கும்ல. விஜய் மாமா இருந்தாதான் நீங்க இப்படி எல்லாம் ஜாலியா இருக்க முடியும் அப்படின்னு பசங்களை மூளைச்சலவை செய்யறது. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலோ இடைத்தேர்தலோ வருதுன்னு வைங்க, இதே மாதிரியே பசங்களை வச்சு பெற்றோர்கள் கிட்ட போய் அடம்பிடிங்க, விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்பயே வேலையை தொடங்கிட்டாங்க. நீங்க அந்த பள்ளி மாணவர்கள் கிட்ட போய், இல்லம்மா இது தப்பு பாரு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கே உலை வைக்கிற வேலையை விஜய் செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுமா அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னா அந்த பிள்ளைகள் கேட்குமா? நீங்க சொன்னா கேட்குமா? நான் சொன்னா கேட்குமா? கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல் புரிதல் இல்லை. ரெண்டாவது, விஜயோட படத்தை கொண்டு எங்க மாட்டி இருக்கிறாங்க? ஸ்கூல்ல மாட்டி இருக்கிறாங்க. யாருடைய படங்களுக்கு மத்தியில மாட்டி இருக்கிறாங்க? திருவள்ளுவர், அண்ணல் அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், இன்னும் பெரும் பெரும் தலைவர்களோட படங்களுக்கு மத்தியில மாட்டி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்லவங்க, இந்த நாட்டுக்காக உழைச்சவங்கன்னு நம்ம பாட புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். அவங்க படத்துக்கு மத்தியில தானே விஜயோட படமும் இருக்கு. அப்ப அவரும் நல்லவராத்தானே இருப்பாரு. நம்ம வீட்டுல போய் சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு பசங்க அடம் பிடிக்க வைப்பாரு. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக வேணும்னாலும் இருக்கட்டும், பள்ளி குழந்தைகள் மத்தியில இந்த மாதிரியான கேவலங்கட்டு அரசியலை திணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது யார் செஞ்சாலும் தப்பு. அடுத்ததான் அவங்க கட்சி கொடிகள் எல்லாம் ரோட்ல நெட்டக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்களா? அதை அமைச்சர் பெருமக்கள் ஆகட்டும், இல்லை இன்றைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் ஆகட்டும், அவங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்களை இந்த மாதிரி கட்சி கொடியை கொடுத்து, பிள்ளைங்களோட கையில கட்சி கொடியை கொடுத்து நட சொல்லுவாங்களா? அப்போ ஊரம் விட்டு புள்ளனா உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பா? உன் வீட்டு பையன்னா நீ பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிறல்ல, எங்க வீட்டு பையன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவ. இது எவ்வளவு பெரிய ஒரு திமிர்த்தனம். இதெல்லாம் மக்கள் தான் பார்க்கணும். இதுக்காகவா நீங்க ஓட்டு போட்டீங்க? நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் இவங்க கட்சி வேலை செய்யறதுக்கு தான் நம்ம பெத்து விட்டுக்கிறோமா? இதுக்காக தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோமா? பள்ளிக்கூடத்துல பார்த்தா தாவேக்கா கட்சி கொடியை நட்டு வச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல எதுக்கு கட்சி கொடி வருது? சரி, நீ உன் கட்சி கொடியை நட்டுறல்ல, நான் என் கட்சி கொடியை நட்டுமா? விட்டுருவியா? நீ திமுக கட்சி கொடியை நட்டா விட்டுருவியா? அதிமுக கட்சி கொடியை நட்டா விட்டுருவியா? பாமக, தேமுதிக, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளோட கொடியையும் பள்ளிக்கூடங்கள்ல போய் நட்டா விட்டுருவியா? நீ நட முடியுமா? ஆளுங்கட்சியா இருக்கிற அப்படின்னா நீ என்ன வேணாலும் செய்வ. இது என்ன அநியாயம்? இருக்கக்கூடாதுன்னு அங்க யூனிஃபார்ம் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்னு தானே யூனிஃபார்ம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பள்ளி படிக்கிற மாணவர்கள் கையில கொடியை கொடுத்து தெருவில் போய் நடுங்க அப்படிங்கிறாங்களே, இவங்களை என்னன்னு சொல்றது? இதுல இந்த கட்சியோட கொள்கை தலைவர்ல ஒருத்தர் பெருந்தலைவர் காமராஜர். கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க கிட்ட கட்சி கொடியை கொடுத்து தெருவில் போய் நடுன்னு சொல்றாங்களே, இவங்களை என்னன்னு சொல்றது? 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது மாணவர்கள் மிக தீவிரமாக இந்தியை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் என்ன செத்தா போயிட்டேன், நான் என்ன உயிரோட தானே இருக்கிறேன், என்னை மீறி எப்படி இந்தி வந்துடும், போய் உடனடியாக மாணவர்களை போராட்டத்தை நிறுத்த சொல்லு, நான் டெல்லிக்கு போன் அடிச்சு அந்த அம்மா கிட்ட பேசுறேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், படிக்கிற பசங்க துப்பாக்கி குண்டுக்கும் லத்திக்கும் பலியாகிறாங்க அப்படின்னு அன்னைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் படிக்கின்ற மாணவர்கள், அதுவும் கல்லூரி மாணவர்கள் மேல அக்கறைப்பட்டு சொன்னாரு. இவங்க பள்ளி மாணவர்களை கட்சி வேலை செய்ய பயன்படுத்துறாங்க. இவங்களை எதை கொண்டு அடிக்கிறது எனக்கு தெரியல, வேற எப்படி பேசுறதுன்னு தெரியல. கோவத்துல கொஞ்சம் கடுமையான சொற்கள் வரத்தான் செய்யுது. இதையெல்லாம் திருத்திக்கிறது நல்லது. அடுத்த போராட்டத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டம், இது எல்லாத்தையுமே திமுக தான் பின்னாடி நடத்துகிற மாதிரி சட்டமன்றத்திலே சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறேன் சார்? பார்க்குறவன் என்ன பைத்தியக்காரனா? எல்லாத்துக்கும் திமுகன்னு கையை காட்டுறீங்க.
தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை பத்தி A to Z நமக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா தேதியோட நான் வந்து எல்லா சான்றுகளையும் காட்டுறதுக்கு கூட தயாரா இருக்கிறேன். திமுக ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் எதுக்கு போராடினாங்க சொல்லுங்க, எதுக்கு போராடினாங்க? சார் எங்களுக்கு இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் எங்களுடைய பணிக்கு, எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இருக்காது. எங்களுடைய வேலையை எங்களை தூக்கி நீங்க தனியார்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கோ பணி நிரந்தரத்திற்கோ எந்த ஒரு உத்தரவாதமும் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நாங்கள் வாங்குற சம்பளத்தை விட பாதியான சம்பளம் தான் தனியார்கிட்ட இருந்து கிடைக்கும். அவன் எப்போ வேலையை விட்டு போக சொன்னாலும் நாங்கள் போய் தான் ஆகணும். அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொல்றது, ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் வேலை செய்யும் போது எங்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள், கையுறை, அப்புறம் வந்து காலில் வந்து அந்த லெதர் பூட்ஸு, கோட்டு இதெல்லாம் வழங்கப்படுறது கிடையாது. போனா போகட்டும்னு மேல் அங்கி மட்டும் கொடுக்குறாங்க. தனியார்கிட்ட போனால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு உறுதிப்பாடும் கிடையாது. எங்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது. அரசே வந்து எங்களை வந்து அரசு பணியாளர்களாக அங்கீகரித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பணியையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டு போராடினாங்களா இல்லையா? அதுக்காக தானே தொடர்ந்து ஏறக்குறைய 15 நாள் போராடினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆட்சியில் அது நடக்கலை. மக்கள் அவங்கள தோற்கடிச்சிட்டாங்க. அவங்க போராடும் போது நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களை அரசு பணியாளர்களாக அங்கீகரிப்பேன்னு சொன்னது யாரு? விஜய். இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக செஞ்சதை விட பல மடங்கு நீங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு துரோகம் செய்றீங்க. அப்ப மக்கள் அதை எதிர்த்து போராடினா திமுக தான் தூண்டி விடுதுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? இது பச்சை பொய். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் சொல்றது உண்மை பொய் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போது ப்ரைவேட்டைசேஷன் ஆச்சுன்னா அந்த தூய்மை பணியாளர் அந்த இப்போ ஏகப்பட்ட இடத்துல வந்து குப்பைகள் இன்னும் அகற்றாமல் தான் இருக்குது. பெரும்பாலும் வந்து வேலை பெருசாக நடக்கிறது இல்லை. ஆனால் அது ப்ரைவேட்டாக மாறிச்சுன்னா நிறையா நடக்கும் இல்லை? அது எப்படி சொல்கிறீங்க? நான் ப்ரைவேட்டைசேஷன் இன்னும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இங்கே வேலை வந்து செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. வேலை செய்கிற ஊழியர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பணி பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இப்போ இந்த இடத்துல குப்பை வந்து சரியா வாரப்படுறது இல்லை, அந்த இடத்துல வந்து குப்பைகள் வந்து தேங்கி இருக்கு, இதை வந்து அரசாங்கம் எடுத்து நடத்துறதை விட பிரைவேட் கிட்ட ஒப்படைச்சா அவங்க நல்லா செய்வாங்க அப்படிங்கிறது நிர்வாக கோளாறு. நாளைக்கே நீங்கள் வந்து அரசு கட்டமைப்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஏமா இந்த இடம் தானே உனக்கு வந்து ஜாப் போட்டிருக்கு, இன்னைக்கு நீ இங்கே தானே வேலை செய்யணும், இந்த இடத்துல ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது, அதை உடனே வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் அதட்டி வேலை வாங்கிக்கலாம். அது நிர்வாக சீர்கேடு. தூய்மை பணியாளர்கள் கேட்கறது அதை கிடையாது. நாங்கள் தனியார்கிட்ட போனால் எங்களுடைய வேலைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நாளைக்கே அவன் வெளியே போ அப்படின்னா நான் போய் தான் ஆகணும். ரெண்டாவது, இன்னைக்கு நான் 25,000 சம்பளம் வாங்குறேன், 15,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா அதில் பாதி தான் அவங்ககிட்ட கிடைக்கும். 15,000த்துல பாதி எவ்வளோ? 7,000. அதை வச்சுக்கிட்டு உங்களால் சென்னையில் வாழ முடியுமா? அந்த மக்களோட வாழ்க்கை நிலையை நீங்கள் என்னைக்காச்சும் போய் நேரில் பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுடைய வீடுகளை என்னைக்காச்சும் போய் நேரில் பார்த்துருக்கிறீங்களா? அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட வாழ்வாதாரத்திலேயே ஒரு அரசு கையை வைக்குது அப்படின்னா மக்கள் எதிர்த்து கேட்கத்தான் செய்வாங்க. நான் வேலை ஒழுங்கா செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதையெல்லாம் நிர்வாக பொறுப்புல இருக்கிறவன் பார்த்துக்கிட்டோம். என்கிட்ட வேலை வாங்க வேண்டியது அவனோட பொறுப்பு. அதை தனியார் இருந்தாதான் ஒழுங்கா செய்வான், அரசு இருந்தா செய்ய மாட்டான் அப்படின்னு வந்து பேசக்கூடாது. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து கண்டிப்பாக லேஎஃப் வந்து நடக்கும், சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலுமே அவங்க நிறையா மிஷினரிஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் வந்தால் அந்த மிஷினரிஸை நீங்கள் கொண்டு வாங்க சார். இது அவங்க செய்யலைங்கிற போது இப்போ நிறையா தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கையால் வந்து சாக்கடை அல்றதுலேருந்து குழியில் இறங்கி இது விஷயங்கள் நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஆனால் ப்ரைவேட்டாக இருந்தால் அது கொஞ்சம் இருக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. அது போக வரக்கூட குப்பைகள் எல்லாமே வந்து சும்மா நம்ம வெறும் டம்ப் தான் பண்ணுறோம். அதை பற்றி ரீசைக்கிள் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறதில்லை. ஆனால் பெரும்பாலும் மித்த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்லேருந்து ரீசைக்கிள் பண்ணி நிறையா யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நடக்கும்ல. அதை ஏன் ப்ரைவேட் தான் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
அரசு ஏன் செய்யக்கூடாதா? 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட ஒரு தனிப்பட்ட முதலாளி நடத்துகின்ற நிறுவனம் தான் சிறப்பா செயல்படும் அப்படின்னா எதுக்கு அரசு, எதுக்கு இத்தனை அமைச்சர் பெருமக்கள், எதற்கு அதற்கென்று வரி கட்டணும்? பேசாம அரசாங்கத்தை கலைச்சிட்டு ஒவ்வொரு துறையையும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கிட்ட விட்டுருங்க. எதுக்கு தூய்மை பணியாளர்களை மட்டும் நீங்க வந்து தனியார்கிட்ட ஒப்படைக்கணும்? தனியார் தான் சிறப்பா செயல்படும் அப்படின்னா அரசு பள்ளிகளை கலைச்சு விட்டுருங்க, தனியார் பள்ளி மட்டும் இயங்கட்டும். செய்யலாமா? இப்படி எல்லா அரசு துறைகளையும் கலைச்சிட்டு எல்லாத்துக்கும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவோம், அவங்க பெஸ்டா குவாலிட்டியா சர்வீஸை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு கடந்து போயிடலாமா? நான் தேர்ந்தெடுத்தேன் சார், நான் வரி கட்டுற ஒரு அரசு, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எனக்கு தரமான சேவையை வழங்கித்தான் ஆகணும். அவன் அந்த மிஷினை வாங்குறானா? ஏன் உங்கள்கிட்ட நிதி இல்லை? அதுக்கு தானே நான் வரி கட்டுறேன். நீ அந்த மிஷினை வாங்கு. மனித கழிவுகளை மனிதனே அல்றது, அந்த அவலம் ஒழியணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அதை எடு. நீங்க சொல்ற மாதிரி மேலை நாடுகளில் இதையெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ரோபோட்ஸ் வந்தாச்சு. அப்ப அந்த இயந்திரங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் கொடுத்து அந்த குப்பைகளை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை அரசாங்கம் செய்யணும். 2வது, குப்பைகளை கொண்டு போய் டம்ப் பண்றாங்க. சரியான இடத்துக்கு வந்தீங்க. சுவிட்சர்லாந்து, சீனா மாதிரியான நாடுகளில் குப்பைகளை வந்து மின் உற்பத்திக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குப்பைகளை எரிச்சு அதன் மூலமாக மின் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போதிய அளவுக்கு குப்பை இல்லைன்னா உடனே பல நாடுகள் இருந்து குப்பையை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை செய்யக்கூடாது. விஷன் இல்லை, நோக்கம் இல்லை, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை தூக்கி கொடுத்துருக்குறோம். கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இந்த தாவேக்காவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் வந்து எனக்கு மறந்து போச்சு, தேர் போகி சம்திங், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கும். அந்த தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு, திருச்சியில் வந்து ஒரு கல்குவாரி இருக்குது, 200 அடி ஆழம், அந்த குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் அதில் கொட்டுங்க. இதுதான் இவங்களோட அறிவு. குப்பைகளை கொண்டு போய் கல்குவாரியில் போட்டு மூடு. எவ்வளோ கேவலமான ஒரு சிந்தனை இது. குப்பைகளை தரம் பிரித்து மட்கும் குப்பை, மக்கா குப்பைகளை வந்து மறுசுழற்சி செய்ய முடியுமா? இப்போ பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து சாலைகள் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். மக்கும் குப்பை அப்படின்னா அதை வச்சு உரம் தயாரித்து விவசாயிகளுக்கு இயற்கை உரங்களை இலவசமாகவே கொடுக்கலாம். உரத்தட்டுப்பாடு குறையும். உரத்திற்கு மக்கள் செலவு பண்ணுற, விவசாயிகள் செலவு பண்ணுற அந்த காசு கம்மியாகும். இதுக்கெல்லாம் வந்து நோக்கம் இருக்கணும், ஐடியா இருக்கணும். எதுவும் இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? குப்பைகளை கொண்டு போய் கல்குவாரியில போடுங்க. இதுல காமெடி என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து வாங்கும்போது மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு 2 தனித்தனியா வாங்குவாங்க. ஆனா கொண்டு போய் சேர்த்து எல்லாம் ஒண்ணா. இதுல இன்னொரு விஷயம், நம்ம கிட்ட இருந்து வாங்கும்போது தனித்தனியா வாங்குவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அதை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். நாமளே வந்து தனியா பிரிச்சு போடுறது கிடையாது. 2 பச்சை சிகப்புன்னு 2 கூடையை வச்சு மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு வீட்டுல இருந்தே தரம் பிரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் போடுறோம்? அப்ப நாமளே செய்யறது இல்லை. மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் மாறணும். நம்ம நாட்டை நாம தான் தூய்மையாக பார்த்துக்கணும். நம்ம வீட்டை நாம் எப்படி சுத்தபத்தமாக வச்சிருக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம நாட்டை வச்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே சுத்தபத்தமாக இருப்பான். வெளில வந்தானா அப்படின்னு தூக்கிட்டு போவான். ஒரு குப்பையை எடுத்து அப்படியே அங்கே கண்ட இடத்துல வீசிட்டு போகிறது. குப்பை தொட்டி பக்கத்தில் தான் இருக்கும். குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட மாட்டார். குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் போடுறது, கண்ட இடத்துல வீசி எரிஞ்சிட்டு போகிறது. ஒரு சாக்லேட் தின்னா அதை கவர் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடணுன்ற அறிவுலாம் கிடையாது. அப்படியே கண்ட இடத்துல வீசிட்டு போகிறது. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனும் மாறினாதான் அரசும் மாறும். பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.